வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு சந்திப்போமா நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவது வாசகன் ரத்னதுரை. வழக்கமாக நாங்கள் ஒரு சந்திப்போமா நிகழ்ச்சியிலே ஒரு கவிஞர், ஒரு நடிகர், ஒரு விரிவிரியாளர், ஒரு புகைப்பட கலைஞர், ஒரு சமூக ஆய்வாளர், ஒரு எழுத்தாளர், பாடகர் என்று இப்படி பலரையும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆனால் இன்று வித்தியாசமாக இவை அனைத்தையும் ஒருங்கே கொண்டு ஒரு சகலகலா வல்லவர், மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் என்று சொல்லப்படுகிற ஒருவரை இன்றைக்கு நாங்கள் வித்தியாசமாக சந்திக்கப் போகிறோம். ஆனாலும் அவர் இத்தனை அம்சங்களை கொண்டிருந்தாலும் தன்னை ஒரு இசை கவி என்று அழைப்பதிலே தான் பெருமை அடைகிறார். அவர்தான் இசை கவி ரமணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ரமணன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. நல்லது ஐயா. நீங்கள் உங்களது வெளியீடுகளிலே அநேகமாக எல்லாரும் புத்தகங்கள் தான் அதிகமாக வெளியிடுவார்கள். நீங்கள் உங்களது வெளியீடுகளிலே பல சீடிகளை எல்லாம் வெளியிட்டிருக்கிறீர்கள். இதிலே ஆத்திசூடி, மனோன்மணி மாலை அப்படியெல்லாம் நிறையவே. இதற்கு அங்கே எப்படியான வரவேற்பு இருந்தது? நான் இதை வெளியிட்ட கையோடு கனடாவுக்கு வந்துட்டேன். வரவேற்பின் மீது தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக தொலைக்காட்சியில் இங்கே தான் இது காட்டப்படுகிறது. அந்த பெருமை ஏடிஎனுக்கு தான் சேரும். அது மட்டுமல்ல, நீங்கள் புக்ஸ் என்று சொல்லப்படுகிற இணையதளங்களிலே உங்களது புத்தகங்கள் வெளியிடப்பட்டது. அது இப்பொழுது ஒரு தொலைநோக்கு. அது மட்டுமல்ல, இந்த தொழில்நுட்பத்தோடு ஒரு வளர்ந்த ஒரு விடயம். அது சம்பந்தமாக நீங்கள் எங்களது நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அது நீங்கள் ஆங்கிலத்திலே கூட சொல்லலாம். ஏன்னா எங்கள் பையங்கள் இங்கே நிறைய nobody reads even 2 lines of printed matter and everybody wants to write. இப்போ அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழறோம். இன்னொன்று அவசர உலகம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கை அவசரமயமாக இருக்குது. அதனால் யாருக்கும் ஒரு புத்தகத்தை படிப்பதற்கான நேரம் இல்லை. ஆடியோ புக்ஸாக இருந்தால் காரில் போட்டு கேட்க அவங்களுக்கு சுலபமாக இருக்குது. அது மாதிரி புக்ஸாக இருந்தால் அவங்க டவுன்லோட் பண்ணி அவங்க விரும்பின டயத்தில் அதை பார்த்துக்கிட்டு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்குது. அதனால் அறிவியல் எப்படி வளருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அதை தொழில்நுட்பம் எப்படி வளருதோ அப்படி நம்ம கொண்டுட்டு போனால், அப்படி ப்ரெசென்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம். எங்களது தமிழ் மொழியை கூட நாங்கள் அந்த வகையிலே முன்னோக்கி நகர்த்த வேண்டும். இதற்கு எந்த வகையில் என்ன நாங்கள் செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள்? இந்த எங்களது தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இப்போதைய தொழில்நுட்பத்தை, ஏற்கனவே தமிழ் தட்டச்சு அதுகள் இருக்கின்றன. ஆனால் எங்களது இப்பொழுது இருக்கிற இளைஞர்களை, குறிப்பாக இப்போ புலம்பெயர்ந்த நாடுகளிலே பார்த்திருப்பீர்கள், எங்களது பிள்ளைகள் வீடுகளிலே தமிழ் கதைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வாசிக்க மாட்டார்கள். உங்களது இந்த சீரியலை அவர் கேட்கும், அவர்கள் இப்பொழுது ரகுமான் பாட்டை கேட்கிறார்கள். அப்போ நிச்சயமாக உங்களது பாட்டுகள் மூலமாக அவர்களை நாங்கள் இந்த நதியில் விழுந்த மலர் அப்படின்னு ஒரு சிடி வச்சிருக்கேன். இதில் என்னுடைய கவிதைகள் என்னுடைய குரலிலே இருக்கு. என்னுடைய பாடல்களை நானே பாடியிருக்கேன். பின்னணி இசையெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பாணியில் அது இருக்கும். அதுக்கு என்னுடைய நண்பர், என்னுடைய தோழி திருமதி தர்மாராமன் அவர்கள் முன்னுரை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இதில் இருந்து ஒரு பாடலை உங்களால் பாட முடியுமா? நிச்சயம். நான் தேட வந்தேன், அதைத்தான் பாட வந்தேன். என் உயிருக்கு மறுபெயர் கானம், என் உணர்வுக்கு மறுபெயர் கவிதை. ஒரு நதியில் மலர் விழுந்த போது அதில் ஜனனம் மரணம் கிடையாது. எனில் கொள்கைகள் கூச்சல்கள் கூத்துக்கள் ஏது. நான் தேட வந்தேன், அதைத்தான் பாட வந்தேன். ஒரு நதியில் மலர் விழுந்த போது அதில் ஜனன மரணம் கிடையாது. எப்படி இருக்கும்? மலர் ஒரு நதியில் விழுந்தா அதுக்கு கேன் இட் ஹேவ் அன் அஜெண்டா ஆஃப் இட்ஸ் ஓன்? கேன் இட் என்டர்டெயின் எனி ப்ரோக்ராம்? கேன் இட் ஈவன் அஸ்யூம் எனி டைரக்ஷன்? ரொம்ப இது என்னன்னா, லொகேட் த ஸ்பார்க், ஃபாலோ யுவர் பிளிஸ், கோ வித் த ஃப்ளோ. அவ்வளோதான் வாழ்க்கை. எல்லா சமயமும் அதைத்தான் சொல்லுகின்றன. வாழ்க்கை மாறுபடுகிறதே ஒழிய அழிக்கப்படுவதில்லை. ஆமாம்மா. நீங்கள் கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தீர்கள், பூ விழுந்து அது மீண்டும் எருவாகிறதே ஒழிய. ஆமாம்மா. எதுவுமே இங்கே அழிவது எதுவுமே இல்லை. வாயோ பழத்தை உண்கிறது, வழியில் அதன் தோல் விழுகிறது, பசுவின் வாயில் நுழைகிறது, பாதையில் சாணம் விழுகிறது, தாயின் கையில் பந்தாகி தட்டப்பட்டு காய்கிறது,
தணலில் உணவை சமைக்கிறது, சாம்பல் தேய்த்து கரைகிறது, அழிவென்று எதுவும் இல்லைகான், அத்தனையும் வெறும் மாற்றான். சரிதானா? எல்லா சமயமும் அதுதான் சொல்றது. கிறிஸ்தவ சமயமாகட்டும், இந்து சமயமாகட்டும், எல்லா சமயமும் வாழ்க்கை மாறுபடுகிறதே ஒழிய அழிக்கப்படுவது. மாறிக்கொண்டே இருக்கின்ற சூழ்நிலைகளின் விரைவு தொகுப்பு தான் வாழ்க்கை. இல்லையா? லைஃப் இஸ் நத்திங் பட் a ceaseless flow of circumstances, ever flowing, ever changing, non-stop. நீங்கள் உங்களது கவிதைகளை புத்தகங்களாக வெளியிடுவதை விட இவ்வாறு சீடிகளாக வெளியிடுவது கேட்பதற்கும் இந்த முயற்சி அங்கே வேறு பலரும் செய்கிறார்களா? இப்பொழுது இல்லை, செய்யலை, அதிகமாக செய்யலை. என்னுடைய நண்பர்களுடைய வற்புறுத்தல்னால இந்த முயற்சியில் இறங்கி பார்த்தேன். அவர்களுக்கு கவிதைகள் படிப்பதை காட்டிலும் கேட்பது நல்ல ஒரு பாவனையோட ஒருத்தர் அனுபவித்து சொல்லணும், அது நீ சொல்லு அப்படின்னு சொல்லி நண்பர்கள் கேட்டுக்கிட்டாங்க. கேட்டால் கொடுத்துடணும்ல, சார் இதை பண்ணிட்டோம் தான். இல்லை, அது ஒரு நல்ல ஒரு முயற்சி. சில பேருக்கு வாசிக்க தெரியாதவர்கள் கூட அதை மனப்பாடம் செய்து கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம். இது நீங்கள் சொன்ன கருத்து முக்கியமான கருத்து. ஒருத்தர் சொல்ல கேட்கும் பொழுது நமக்கு சுலபமாக மனப்பாடம். நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த படித்துறையில் பச்சை பாலனவன் படித்துறையில் கதறியலை கச்சை மூடிச்சவிழ்த்து கருமலை பால் கொடுத்தாய் மிச்சத்தை எனக்குத்தான் மீனாட்சி அம்மனிங்கிற அந்த வசனம் நினைக்கிறேன் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னர் தூரதர்ஷனிலே ஒரு கவியரங்கம் போனது. அதிலே வாலியவர்கள் தொடங்குற பொழுது சொன்ன அந்த 4 வரிகளும் எனக்கு அப்படியே ஆணி அடித்த மாதிரி சின்ன வயசுலேயே பதிஞ்சிட்டது. ஒரு சொல்ல கேட்கிற பொழுது அது கூடுதலாக பதிவது இலகு. மீனாட்சி என்றே மிழற்றியதும் கவிதைகளில் தேனாட்சி செய்த கதையும், மின்னல்கள் பின்னமிடும் என் சின்ன நெஞ்சில் ஒரு பொன்னில விழுந்த கதையும், நான் ஆட்சி செய்ய தலைப்பட்ட ஆசைகள் நம்மை விட்டகன்ற கதையும், நல்லவை யாவும் ஒரு பல்லக்கில் வந்து என் நலம் விசாரிக்கும் கதையும், நனவுதானா கவிதை கனவுதானா என்று நவில்க மதுரை தேவியே, வானாயிருந்தவரம் வழியில் வரும்போதும் வாடி களைத்து விழுந்தேன், அட வம்புகள் போதும் அடி தும்பிகள் துதிபாடும் வாசமிகு பூங்குழலியே. மீனாட்சி முன்னால் நின்று நான் பாடினேன் இது மதுரையில். நீங்கள் நிறைய குடமுழுக்கு கூட செய்திருக்கிறீர்கள் இல்லை? ஆலயங்களில் தந்தையார் நிறைய குடமுழுக்கு செய்திருக்கிறாரு. இந்த இமயமலைக்கான பயணங்கள் உங்களது நீங்கள் போயிருக்கிறீர்கள், எத்தனை தடவைகள்? 29 முறை போயிருக்கிறேன். ஓ, எந்த காலங்களிலே அங்கே போக முடியும்? பொதுவாக அழகு அதை பற்றி நீங்கள் ஆங்கிலத்திலே கூட சொல்லலாம். ஆமாம், I mean if you develop a desire to go to the Himalayas, it means we have received a call from there. எது அழைக்கிறதோ அதைத்தான் நாம் தேடுகிறோம், எது ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதோ அதைத்தான் நாம் கோருகிறோம். இதுதான் உண்மை. You search for that which beckons you, which calls you. அங்கே போக வேண்டும் என்றால் எவ்வாறு போவார்கள் எல்லாரும்? நான் பல பகுதிகளில் போயிருக்கேன். உதாரணமாக ஜாகேஷ்வர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடித்த இடம். மை மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட் இன் தி ஹிமாலயாஸ். குமாவோன் ரீஜனில் இருக்குது. இட்ஸ் அட் an altitude of about 6000 feet. தேவதாரு மரங்கள் இருக்கும். இட்ஸ் நெசில்ட் இன் அ வேலி. அங்கே சுலபமாக போகலாம். டெல்லிக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சி அப்புறம் ஒரு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் மலைப்பாதையில் ஜீப்பில் போகலாம், இருக்கலாம். அங்கே தனிமையில் இருந்திருக்கேன். தனிமை கண்டது உண்டு, அதிலே சாரம் இருக்குதம்மா நான் பாரதி. இந்த தனிமையை உணர்ந்திருக்கேன் நான். அங்கே இருந்து ஏதாவது கவிதை எழுதியிருக்கிறீர்களா? ஓ, 1-2 ஒரு பாடல் உண்டு. அங்கே இருந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பாட்டு பாடட்டுமா? நான் அங்கே இருக்கும் பொழுது அங்கே செல்ஃபோனோ மின்சாரமோ எதுவுமே கிடையாது, எந்த வசதியுமே கிடையாது. நானுண்டு சிவனுண்டு, இயற்கையோடு மட்டும். நானுண்டு சிவனுண்டு குளிர் உண்டு, அவ்வளோதான். அப்படி இருப்போம். அப்போ நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது எனக்கு என்னுடைய மனைவியினுடைய நினைவு வந்தது. என் மனைவிக்கு நான் நல்லா இருக்கேன்னு தெரிவிக்க விரும்பினேன். எப்படி தெரிவிப்பேன்? ஒரு பாறையில் மட்டமெல்லாம் படுத்து கிடக்கேன் ஒரு ஓடையில், எப்படி தெரிவிப்பேன்? ஒரு பாடலை அனுப்பிச்சி விட்டேன். வானத்தில் ஒரு பாடலை அனுப்பிச்சிட்டேன். வானமா கிடக்குறேனடி கண்ணே, வலி ஒன்னும் தெரியலடி, வடு ஒன்னும் மிஞ்சலடி, வண்ணமும் சொந்தமில்லேடி கண்ணே, வெண்ணிலவும் பந்தமில்லேடி. வானமா கிடக்குறேனடி கண்ணே, வலி ஒன்னும் தெரியலடி, வடு ஒன்னும் மிஞ்சலடி, வண்ணமும் சொந்தமில்லேடி கண்ணே, வெண்ணிலவும் பந்தமில்லேடி. பாருங்க, வந்து வந்து போகுதடி மேகம், வாரி வாரி தந்தாலும் தாகம்,
ஒரவா நெருக்குதடி பிரிவா எரிக்குதடி இரவா கருக்குதடி பகலா எரிக்குதடி என்னென்ன பாடுபடும் உலகம் எப்போதும் ஓயாத கலகம் என்னென்ன பாடுபடும் உலகம் எப்போதும் ஓயாத கலகம் வானமா கிடக்குறேனடி மொத்தத்துல இந்த வாழ்க்கை சோகம் அத முதுகுல சுமந்துக்கிட்டா வேகும் மொத்தத்துல இந்த வாழ்க்கை சோகம் அத முதுகுல சுமந்துக்கிட்டா வேகும் சத்தத்துல ஒதுங்கிக்கணும் சந்தடியில் பதுங்கிக்கணும் சத்தத்துல ஒதுங்கிக்கணும் சந்தடியில் பதுங்கிக்கணும் சந்தையில சங்கீதம் பாடணும் அதுக்கு சரியா தப்பு தாளம் போடணும் சந்தையில சங்கீதம் பாடணும் அதுக்கு சரியா தப்பு தாளம் போடணும் தப்பிச்சு பழச்சுக்கிட்டேண்டி கண்ணே தடுக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் தனியா புரிஞ்சுக்கிட்டேன் நீ வந்தா பாரம் இல்லேடி நீ இல்லாட்டி நெஞ்சிலே ஈரம் இல்லேடி நீ வந்தா பாரம் இல்லேடி நீ இல்லாட்டி நெஞ்சிலே ஈரம் இல்லேடி. சரிதானா? உங்களது பாடல்கள் உங்களே மட்டுமில்லை சுற்றி இருக்கிறவர்களையும் ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பாடல்கள். பாட்டு செய்யும் மாயம். ஆமாம் ஆமாம். அந்த இமயமலை பயணம் என்று சொல்லுகிற பொழுது அந்த இடங்கள் எப்படி அழகாக இருக்கும். அதாவது ஒரு அந்த இடத்தினுடைய மகத்தான உயர்வு மட்டற்ற அழகு நம்முடைய சிறுமையை முதல்ல காட்டிடும். ஹவ் இன்சிக்னிஃபிகண்ட் we are, how pitiably inadequate we are அப்படிங்கிறது ஹிமாலயஸ் முதல்ல காட்டும். அது முதல் படி. ரெண்டாவது படி உயர்வுக்கு நம்ம ஏங்க வைக்கும். இட் வில் இன்ஸ்பயர் யூ டு சீக் ஒரு லாஃப்டினஸ். மூன்றாவது தான் எவ்வளோ உயரமோ அந்த உயரத்துக்கு நம்மளும் உயர்த்தும். ஏன்னா மனிதனுடைய கான்ஷியஸ்னஸ்ங்கிறது வந்து இட்ஸ் அ வாஸ்ட் எக்ஸ்பான்ஸ். ஆனால் மனசினுடைய எண்ணங்களால் அது மூடப்பட்டிருக்கு. when you look at ஒரு vast expanse of an ocean or ஒரு lofty mountain, அப்போ it reminds your consciousness about its original nature which is expanse. அப்போ நல்லா இருக்கு. அதனால தான் எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் எல்லாமே இந்த கவலைகள் வலிகள்லாம் உதிர்ந்து போகுது. இலையை பிடிச்சு தொங்கணுமா என்ன, பழுத்தா உதிர்ந்துரும் இல்லை, அங்கே பழுத்துருது இலை. கவலை என்கின்ற இலையெல்லாம் பழுத்து உதிர்ந்து போயிடுது. இயக்குனர் மணிரத்னம் கூட எந்த ஒரு படத்தையும் வெளிநாட்டிலே போய் இயக்கியதாக இல்லையா சொல்லுவார். இந்தியாவிலே எல்லா அழகும் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு இடத்துல குறிப்பிட்டு இருக்கிறீர்கள் 70 வீதமான இந்தியர்கள் 30 வீதமான இந்தியாவை கூட பார்க்கவில்லையா? பார்க்கல. நீங்கள் ஒரு புகைப்பட கலைஞராக அந்த இடங்களை மக்களுக்கு எடுத்து வர விரும்பினீர்கள். அந்த அனுபவங்களை சொல்ல. அந்த அனுபவம் எப்படின்னா, அந்த மக்களுடைய எளிமை வந்து நம்ம எதை அறிவு நினைச்சிட்டு இருக்கோமோ அதை பரிகசிக்கும். அது மாதிரி நம்முடைய அறிவு என்ன பெரிய அறிவு? ஒன்றுமே இல்லை. அவங்களுடைய எளிமை, அதில் இருக்கக்கூடிய ஏற்றம் என்னங்கிறத வந்து அவங்க நமக்கு காட்டுறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? விருத்த ஜாகேஸ்வர்னு ஒரு இடத்துல இருந்தேன். அங்கே குளிர், ஒரு புயலும் மழையுமா அடிக்குது, காற்று. உண்மையில் அந்த துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காற்றுல என் துண்டு கிண்டெல்லாம் பறந்து போச்சு. நானும் ஒரே ஒரு டீ கடையில் ஒருத்தர் இருந்தார். அவர் அங்கே தான் நான் அன்றைக்கி இரவு தங்குறேன். அங்கே இருந்த ஒரே வெளிச்சம் வந்து அந்த அடுப்பில் இருந்த நெருப்பு. அவர் எனக்குன்னு கிச்சடி பண்ணி கொடுக்குறாரு. பண்ணி சாப்பிடுங்கன்னாரு. சாப்பிட்டேன். அதுக்கு மறுநாள் வந்து அவருக்கு நான் காசு கொடுக்க போனேன். அதுக்கு என்னை அற்ப புழு மாதிரி பார்த்தார். உங்கள் ஊரில் இப்படி தான் நான் அப்படி கேட்டார். சோறை விற்பீங்களான்னு கேட்டார். யார்? எழுத படிக்க தெரியாத அந்த ஒரு ஏழை டீ கடைக்காரன். அவன் போடலைன்னா சோறு கிடையாது எனக்கு அன்னைக்கு. அன்று இரவு அவன் போட்ட சோறு. அதே மாதிரி கீழே இறங்கி வந்து பிச்சை வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஒரு நாள் சோறு இல்லை, என்ன பண்ணேன்? நமக்கு தான் பாட்டு இருக்குல்ல, அப்படியே சிவன் மேலே பாட்டு பாடி நல்லா பொத்துன்னு போட்டாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் நான். அந்த கம்பீரம்
இந்த நாடு கொடுக்கும், பாரத நாடு நமக்கு கொடுக்கும். நீங்கள் இந்த சுய முன்னேற்றங்கள் மற்றது பாசிட்டிவ் திங்கிங் இதுகளை பற்றி எல்லாம் நிறைய சொற்பொழிவுகள் ஆட்டி இருக்கிறீர்கள். அவை எப்படி பாடல்களாக சொல்லுவீர்களா அல்லது ஒரு வகுப்பாக எடுப்பதா? இல்லை, வகுப்புலாம் நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா நான் அந்த புறத்தில் இருந்து மறுபக்கத்தில் இருந்து நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். அதனால வேற எடுக்கிறது இல்லை. என்னுடைய பாடல்கள் கவிதைகள் மூலமாகவே அதை நான் சொல்லுவேன். அதில் முக்கியமாக கண்ணதாசனுடைய 2 வரிகள் என்னை இந்த துறையில் தூண்டிச்சுன்னு சொல்லலாம். பனித்துளியின் வாழ்வெல்லாம் சில நேரம் என்றாலும் கதிர் முத்தமிட காத்திருக்கும் என்னாலும் இல்லையா? ஒரு a little drop of dew tantalizingly poised at the edge of the blade of grass. அதுதான் வாழ்க்கை. Life is only that much. But before it disappears into oblivion, it swallows the sun fully and reflects it in its fullest glory. அதுதான் வாழுது. Life is different from living. Lively existence, அதுதான் life, அதுதான் living. வாழ்க்கைக்கும் வாழுதலுக்கும் மகத்தான வேறுபாடு இருக்கு. ஒரு சின்ன பனித்துளி நமக்கு இது தினம் காட்டுது இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த புல்வெளியை காலையில் எழுந்தா தானே தெரிய போகுது ரொம்ப பேருக்கு. அது ஒரு புல்லின் நுனியிலும் பொட்டு வச்ச மாதிரி இருக்க. அது ஒரு பனித்துளியும் கதிரவனை முழுக்க முழுக்க விழுங்கி அதனுடைய கற்றைகளை அப்படியே விரிச்சிட்டு அப்புறம் தான் காணாமல் போகுது. அப்படி வாழ்வதற்கு பேர் தான் வாழ்க்கை. நீங்கள் இந்த செல்ஃப் மோட்டிவ் இது சம்பந்தமான ஏதாவது ஒரு பாடல்கள் கவிதை ஏதாவது? அதான் நான் இப்போ ஒவ்வொரு படியும் சிகரம் தான் அந்த பாட்டு. ஒரே ஒரு வாய்ப்பு வாழ்க்கை குழந்தைகளுக்கு பாடுவேன் நான். அதே ஏன்னா அவங்க தான் இப்போ சொன்னா கேட்கக்கூடிய நிலைமையில இருக்கிறவங்க இல்லையா? அதனால வாய விட்டு சிரிக்கணும், மனசை விட்டு பாடணும், நோய் நொடிய விரட்டணும், நிமிந்து வாழ்ந்து காட்டணும், உச்சி வானம் கொட்டும் போது உசுறு நனைஞ்சு போகணும். எதுவும் நம்ம கையில் இல்ல உண்மைதான், இங்கே எல்லாமே சின்ன மனசுக்குள்ளதான். சின்ன சின்ன கனவுல நெஞ்ச மறைச்சு வைக்கணும், பெரிய நினப்ப தோரணமா போடணும், மொரவாசலுல பூசணி பூ சிரிக்கணும். சரிதானா? சின்ன சின்ன கனவுல நெஞ்ச மறைச்சு வைக்கணும், பெரிய நினப்ப தோரணமா போடணும், மொரவாசலுல பூசணி பூ சிரிக்கணும். மரத்தில் ஏறி தொங்கணும், மாங்காய் அடிச்சு பறிக்கணும், தோட்டக்காரன் பார்க்க பார்க்க கடிச்சு கடிச்சு திங்கணும், அவன் துரத்த ஓடணும். வாய விட்டு சிரிக்கணும், மனசை விட்டு பாடணும், நோய் நொடிய விரட்டணும், நிமிந்து வாழ்ந்து காட்டணும், உச்சி வானம் கொட்டும் போது உசுறு நனைஞ்சு போகணும். அப்படி இருக்கணும். கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட ஒரு பாரதியாரனுடைய ஒரு சாயல் அப்படி அடிக்கடி போகிறது. இந்த கிராமிய பாடல்கள் அநேகமாக இப்படியான பாடல்களை கூட கிராமத்திலே தான் பாடுவார்கள் இல்லையா? இந்த கிராமிய பாடல்கள் இப்பொழுது அழிந்து கொண்டே போகிறது என்று கூட சொல்லலாம். அவற்றுக்கு உங்களது பாடல்கள் ஓரளவுக்கு உயிர் கொடுப்பது என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட உங்களது பாடல்கள் அந்த முறைக்கே வந்து கொண்டிருக்கு. இப்பொழுது இந்த சினிமா பாடல்கள் அதிலே இந்த கிராமிய பாடல்களுக்கு இடங்கள் எவ்வளவு தூரம் இருக்கிறது? இளையராஜா வந்த பொழுது கொஞ்சம் அருமையா அது அவர் வெளியில கொண்டு வந்தாரு. எத்தனையோ கிராமிய பாடல்கள் அவர் வெளியில கொண்டு வந்தார். அது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இன்னும் கூட செய்யலாம். அந்த அவ்வளோ பவர்ஃபுல் மீடியா உண்மையிலே ரொம்ப ஃபோக்கா இருக்கு பாடல். இவர் வைரமுத்து ஒரு இடத்துல சொன்னார் எனக்கு, நான் எழுத கண்ணீர் மீன் எழுத கண்ணீர். இது கிராமிய பாட்டு. ஓடுற தண்ணியில உரசு புட்டேன், சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த புள்ள நெத்தியில. இது கிராமிய பாட்டு. இது யார் எழுதுனான்னு தெரியாது இல்லையா? மஞ்சள் அரைக்கையிலே மதிலேறி பார்த்த மச்சான், என்ன பொடி தூவினியோ இழுத்தரைக்க முடியல. என்ன அழகா இருக்கு பாருங்க. என்ன பொடி தூவினியோ இழுத்தரைக்க முடியலையேங்கிற. இதை விட நீங்க காதலை சிறப்பா சொல்ல முடியுமா? யார் எழுதுனாங்க தெரியாது. நாடோடி பாடல். நானா பாடலடி நாடோடி பாடலடி, தேனு மலரெல்லாம் தெரியாம சுமக்குதடி, புரியாம தவிக்குதடி, வானெங்கும் கண்ணீருக்கு வழி சொல்ல காத்திருக்கு, வானெங்கும் கண்ணீருக்கு வழி சொல்ல காத்திருக்கு, பாயே கிழிஞ்சாலும் பயணம் தொடர்ந்தாங்கண்ணே, பாதை இருண்டாலும் படகு நகருந்தான், பயணம் தொடர்ந்தாங்கண்ணே படகு நகருந்தான். நீங்களே சொல்லுங்க, ஒரு 10 பக்கத்துல நீங்க சொற்பொழிவு ஆத்துன்னு ஆத்தி இல்லை எழுதுறது காட்டிலும் ஒரு 4 வரி கிராமிய பாட்டில் எவ்வளவு சுலபமா அது நமக்கு விளக்க முடியுது பாருங்க.
பட் அது ஒரு வழியாக வழியாக வரணும், தொடர்ந்து வந்து கொண்டேயும் இருக்கும். வரணும். இந்த மண் மனம் இருக்கணும். அந்த மண் வாசனை சொல்கிறோம் பாருங்க, அது நம்முடைய மனசில் இருக்கணும். எப்படி ஒரு எழுத்தறிவு இல்லாதவர்கள் கூட அந்த கிராமிய பாடல்களை அங்கே இப்பொழுதும் வச்சு கொண்டிருக்கிறார். அது எப்படி அவர்களுக்கு சாத்தியம்? அதுதான் மண் வாசனைங்கிறது, நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். அது ஒருபோதும் வந்து நம்முடைய முறையான கல்வியை சார்ந்து இருந்ததே கிடையாது. இந்த முறையான கல்வியினால அது சீர்கெட்டு போகாமல் நம்ம பாதுகாத்துக்கணும், அவ்வளோதான். யார் இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு வயலில் வந்து இங்கே தந்தையார் வந்து இந்த உதாரணத்தை அடிக்கடி சொல்லுவார். ஒரு வயலில் குறுக்க நடந்து போனால் தொலைவு குறைவுன்றது எழுத படிக்க தெரியாதுன்னு யார் சொல்லி கொடுத்தாங்க? நோ டூ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் டுகெதர் கிரேட்டர் தேன் தி தேர்ட் சைடுன்னு உழவனுக்கு தெரியுமா? உள்ளனர் தெரியும்ல. தீரம் தெரியாது, பிராக்டிஸ் தெரியும்ல, அவ்வளோதான். அதான் நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ், வாழ்க்கை. ஆமாம், அதான் உண்மையான கல்வி. அதுதான் உண்மையான கல்வி. நீங்கள் நடிப்பிலே கூட தொலைக்காட்சி நாடகங்களிலே நடித்திருக்கிறீர்கள், தொலைக்காட்சியிலே நிகழ்ச்சிகள் செய்து வருகிறீர்கள், கவிதை சம்பந்தமான நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்து வருகிறீர்கள். அதுக்கு எப்படி வரவேற்பு இருக்கிறது? நல்ல வரவேற்பு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு 2006 என்னுடைய நூல்கள், கவிதை நூல்கள் வெளியிட்டாங்க நண்பர்கள் சென்னையில். அந்த விழாவில் வந்து சொல்லின் செல்வருடைய இனிய நண்பர் சுக்கி சிவம், பெரிதும் மதித்து போற்றுகின்ற, என்னை உடன்பிறவாத தம்பியாக கருதுகின்ற டாக்டர் பத்மா சுப்பிரமணியம், அப்புறம் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர், இவங்களாம் இருந்து என்னுடைய நூல்களை வெளியிட்டாங்க. பாலச்சந்தர் சார் வந்து என்னுடைய கவிதைகளை கேட்டு, அப்புறம் பாரதி விழாவிலையும் கேட்டு என்னை நடிக்க கூப்பிட்டார். அப்போ நான் விசாகப்பட்டினத்தில் இருந்ததுனால எனக்கு இப்போ வர முடியல, வேலையில் இருந்ததுனால. அப்புறம் நான் சென்னைக்கு மாற்றலாகி வந்த பிறகு அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவருடைய வாழ்க்கை வரலாறு சிகரம் அப்படிங்கிற ஒரு புத்தகமாக நான் எழுதியிருக்கிறேன். அப்போ இந்த ஒரு சீரியலில் நடிகேன் அப்படின்னாரு. அமுதா ஒரு ஆச்சரியக்குறி அப்படின்னு. அதில் அதிகமாக தெலுங்கு தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். அதிகமாக தமிழ் பேச தெரியாத ஒரு கதாபாத்திரமாக நான் வரேன். அவருடைய குறும்பு அப்படி இருக்கு. அது மாதிரி ராஜகுமாரி தொடரில் ரம்யா கிருஷ்ணன் அவங்க கூப்பிட்டாங்க. அவங்க கூட நடிச்ச அந்த தொடர் முடிஞ்சது. ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. அது ஒரு இனிமையான அனுபவம். இந்த தொலைக்காட்சிகள் உண்மையிலேயே எந்த அளவுக்கு இந்த தமிழ் அல்லது எங்களது இந்த தலைமுறைக்கு பயன்படுகிறது? ஒன்று, தொலைக்காட்சிங்கிறது தவிர்க்க முடியாது, அது முதல்ல பார்த்துடணும். அதை வந்து எதையுமே வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளி வச்சுட்டு எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அந்த ஊடகத்தினுடைய சக்தி என்னங்கிறத பார்த்து அதுக்கு நம்முடைய நல்ல வேல்யூஸை வந்து அதன் மூலமாக புகுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். தீபத்தை வைத்துக்கொண்டு திருக்குறளும் படிக்கலாம், தீயை கொண்டு மூடரெல்லாம் ஊரை கூட எரிக்கலாம், தீபத்தின் குறை அல்ல, இல்லையா? அதனால் இந்த அருமையான சாதனம் அது ஊடகம், எக்ஸலண்ட் மீடியா டிவிங்கிறது. அது மூலமாக பல விஷயங்களை பயன்படுத்திக்கலாம். அது பயன்படுத்துவார் கையில் இருக்குது. ஆமாம், நிச்சயமாக. நீங்கள் சொல்வது போல் தான் எங்களது இங்கே நிறுவனரும் கூட ஷாம் சந்திரசேகர் அவர்கள் நீங்கள் சொன்னது போல் இந்த கஷ்டப்பட்டு வேலை செய்வது, இஷ்டப்பட்டு ஒன்றை செய்வது. இந்த நிறுவனம் அவர்கள் இந்த இஷ்டப்பட்டு அனுபவித்து சந்தோஷமாக செய்கிற ஒன்று. அதனால தான் எங்களுக்கு கூட இங்கே வேலை செய்கிற பொழுது அந்த ஒரு கலையோ கஷ்டமோ தெரிவது இல்லை. ஆமாம், தி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ஒர்க். அது தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். உண்மைதான். யார் வந்து பாக்யவான் கேட்டிங்கன்னா, தி ஒன் ஹூ ஃபைண்ட்ஸ் ஜாய் இன் ஒர்க். அவனுக்கு வந்து கவலை இருக்காது. வேலை செய்யாதவனுக்கு தான் கவலை வரும். நீங்கள் இங்கே வந்து உங்களது இந்த பெரிய நேரத்தை எங்களோட தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்க வேண்டும். ஒரு தொடராக கூட நாங்கள் ஒரு நேரத்திலே உங்களது நிகழ்ச்சிகளை நாங்கள் இங்கே செய்ய வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறோம். உங்களது இந்த குறுகிய மிகப்பெரிய ஒரு நேர இடைவெளியிலையும் நீங்கள் வந்து எங்களோடு இந்த நேரத்தை கலந்து கொண்டதற்கு நாங்கள் உங்களது ஏடிஎன் நிறுவனத்தின் சார்பிலும் எங்களது நேயர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம், நன்றி. நல்லது நேயர்களே, மீண்டும் ஒரு சந்திப்போமா நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது வாசகன் ரத்னத்துறை. என்னோடு கூட இசைக்கவி ரமணன். ரோசனதானே மனுஷன ஓட்டுறது வாசனதானே, விருப்பும் வெறுப்பும் வெறும் ஞாபகம் தானே, வேஷம் மறந்து போன வேதனதானே, மனச வாட்டுறது ரோசனதானே, மனுஷன ஓட்டுறது வாசனதானே, அந்தரத்து மேடையிலே நூலுங்கையும் இல்லாம ஆடாம ஆட்டும் ஒரு பொம்மலாட்டம்,
பார்க்க ஆரும் இல்ல ஊரெல்லாம் மேடையில அவன் பாட்டுக்கு ஆடுமாட்டோம். எழுந்தா கொண்டாட்டம் விழுந்தா திண்டாட்டம் எடையில ஒருத்தி மட்டும் சிரிக்கிறாளே வண்டாட்டம். மனச வாட்டுறது ரோசனதானி மனுஷன ஓட்டுறது வாசனதானி. ஆடாத குளத்து தண்ணி அறியாம எரிஞ்ச கல்லு ஆழ துரத்துதம்மா அலையாக. ஆகாச கணக்கு தம்பி காசால மாறாது ஆசை பின்னுதம்மா வலையாக. நட்சத்திரம் விழுகையிலே குச்சு வீடு லாபம் இல்ல நாடகம் முடிஞ்ச பின்னே மீசையில ரோசம் இல்ல. மூடினா உலகம் இல்ல முழிச்சா கனவும் இல்ல. ஆட்டு மந்த மாநாடு நாட்டாம போட்டி பாரு கோவணத்தை கட்டிக்கிட்டு சிரிக்கிறாரு கோனாரு. கண்டதே காட்சின்னு சண்டை ரொம்ப வளர்ந்துருச்சு எருமைக்கு எப்ப வந்து எம்புறாரு யமனாரு. மனுஷனை கெடுக்கிறது நெனப்பு ஒண்ணுதான் நெனப்ப நிறுத்தி புட்டா நெசமும் ஒண்ணுதான். சொல்லாம விளங்குதில்ல சொல்லி அவனும் கேட்டதில்ல மனச வாட்டுறது ரோசனதானே மனுஷன ஓட்டுறது வாசனதானே.